அறிவையும் பெற வேண்டும். ஆமென். ஞானம் அறிவு எனக்கு வேண்டிய எல்லா வகையான செல்வத்தையும், எனக்கு வேண்டிய எல்லா வகையான சௌகரியத்தையும், எனக்கு வேண்டிய எல்லா வகையான ஐஸ்வர்யத்தையும் ஞானமும் அறிவும் எனக்கு அது உண்டாக்கும். எத்தனை நம்புகிறீங்க? எல்லாம் ஞானம் அறிவு எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கும். அப்ப பாருங்க, கிறிஸ்துவம் என்பது என்ன? கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஞானம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள் எல்லா அறிவும் இருக்கு. எதுக்கு எல்லாம் அவருக்குள்ள இருக்குது? அவருக்குள்ள இருக்குது எல்லாருக்குமே தெரியும். உலகத்தை பார்த்தாலே கடவுள் எவ்வளவு ஞானமானவர், கடவுள் எவ்வளவு அறிவாளின்னு தெரியுது நம்மளுக்கு. அப்போ இவ்வளவும் அவர் வைத்திருக்கிறது எதுக்காகனா, இவையெல்லாம் நமக்கு உண்டா இருக்க வேண்டும். அவரிடத்துல இருக்கிறதுனால நல்லது. கடவுள்கிட்ட ஞானம் இருக்குது, கடவுள்கிட்ட அறிவு இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். ஏன்னா ஒரு மனுஷங்கிட்ட இருந்தாதான் வாங்குறது கஷ்டம். ஹலோ, மனுஷனுக்கு தான் எல்லா ஞானம் இருக்குது. ஆனா அவங்ககிட்ட நீங்க அவ்வளவு சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாது, ஞானத்தை நீங்க கற்றுக்கொள்ளவும் முடியாது. பட் ஒரு விஷயத்தை நாம் கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். என்னன்னா, அவரிடத்தில் ஞானம் இருக்கிறதுனால, அவரிடத்தில் அறிவு இருக்கிறதுனால, அவரிடத்தில் அன்பு இருக்கிறதுனால என் வாழ்க்கைக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கடவுளத்தில் கேட்கும் போது கடவுள் நிச்சயமா எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நல்ல காலம் பாஸ்டர்களை ஞானத்தை கொடுத்து வைக்கல. இந்த கோயிலுக்கு வரவங்களுடைய ரகசியத்துல உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் கொடுத்தா யாருக்கு எந்த ரகசியமும் சொல்லவே எதுவுமே நம்புறீங்க. நல்ல காலம் கடவுள் அது பண்ணிட்டு போயிட்டாரு இல்ல. ஆகவே பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் பாஸ்டர்களை கிடையாது, உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அவங்க கையில கிடையாது. அவங்க கிடையாது உங்களுடைய மீட்பர், அவங்க கிடையாது உங்களுடைய சோர்ஸ். கடவுள் தான் உங்களுடைய எல்லா வகை ஞானத்துக்கும் அறிவுக்கும் வெற்றிக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உரியவராக இருக்கிறார். ஆகவே அவர் வார்த்தையை நீங்கள் கேட்பது, அவர் வார்த்தையை கவனிப்பது, அவர் வார்த்தையை புரிந்து கொள்வது உங்களுக்கு வேண்டிய ஞானம் அறிவு ரகசியம் உண்டாவது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் சீக்கிரமாக விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆகவே அவருக்குள் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. ஞானம் அறிவு, எல்லாம் ஞானம் அறிவு. இன்னைக்கு இருக்கிற யூபர் அப்படின்ற ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஓலான்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட ஒரு கார் கூட சொந்தமான கார் இல்லை. ஆனா ஒரு கார் சொந்தமா கார் இல்லை. ஆனா உலகம் ஃபுல்லா அவன் பேர்ல என்ன ஓடுது? கார்ஸ் ஓடுது. அப்போ உலகம் ஃபுல்லா அவன் பேர்ல கார் ஓடுறது மட்டுமல்ல, இவனுக்கு உலகம் ஃபுல்லா